அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலை. இலைனா ஆமாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய இலைகள் என்ன மாதிரியான இலைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாழை இலை பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நம்ம வாழை இலை தான் சாப்பிடுவோம். ஏன்னா சூடாக இருக்கக்கூடிய சாப்பாடை பரிமாறும் பொழுது அந்த வாழையில் இருக்கக்கூடிய பச்சை கலர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாக்டீரியாக்களை வந்து அது அணுகவும் விடாது, குடலுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பலா இலை. பலா இலை வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து அது அழகாக குச்சியில் போட்டு கோத்து வச்சு ஒரு தட்டு மாதிரி கிண்ண மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவாங்க. சாமிக்கு அதில் பொங்கல் படைப்பாங்க. பொதுவாக அதில் சாப்பிடும்போது ஒரு தித்திப்பு தன்மை வந்து நமக்கு அதில் இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட அது. அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை இலை. தாமரை இலையில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட்டி வைப்பாங்க கிராமங்களில், பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. இறைச்சிலாம் கூட இந்த கவுச்சி நான்வெஜ்லாம் கூட பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து வேக்ஸ் தன்மை இருக்கிற தண்ணி ஒட்டாது. ஆனால் இலை நல்லா சுத்தமாக நல்லா அகலமாக சாப்பிட்ற மாதிரி பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா புரசு இலை. இது வந்து கோயில்களில் வந்து பயன்படுத்துவாங்க பிரசாதம்லாம் கொடுக்கறதுக்கு. அது ரொம்ப நல்லது. அதாவது இதெல்லாம் வந்து மக்கும் தன்மையோட கூட இலைகள்ன்றதுனால ஈஸியாக வந்து மக்கியும் போகும், நம்மளோட குடலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மந்தார இலைன்னு சொல்லுவோம். அதாவது தையல் இலைன்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அந்த இலை வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். தையல் இலையில் வந்து அந்த காலத்தில் வாழை இலை இல்லைன்னா தையலை போடுப்பா அமாவாசை படைக்கிறதுக்கு அப்படின்வாங்க. அது அழகாக என்ன பண்ணுவாங்கனாக்கா கோத்து 7 இலையை கோத்து வச்சுருப்பாங்க. அது பண்டில்ஸ்லாம் கூட இப்போது நிறைய இடங்களில் வந்து விற்கிறாங்க. தேக்கு இலை. தேக்கு இலையும் பார்த்திங்கன்னா உணவு பரிமாறத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இலைகள் வந்து மக்கும் தன்மை கொண்டது. ரெண்டாவது நம்ம உடலுக்கு உணவு உண்ணக்கூடிய நம்ம குடலுக்கும் இது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.